பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனைவியை தள்ளிவிடக்கூடாது. தள்ளிவிடுதலை பற்றி நம்ம பேசப்போம். மனைவியை தள்ளிவிடக்கூடாது. உபச்சார முகாந்தரத்தின் ஒழிய அவளை தள்ளிவிடக்கூடாது. சரியா? ஏன்னா கணவனையும் அதே மாதிரி தள்ளிவிடக்கூடாது. நமக்கு தள்ளிவிடுறதுனால நமக்கு பரலோகம் கிடைக்காது. ஏன்னா தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காட்டிருக்க கடவுள்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து பரஸ்பரமாக பேசி தீர்த்துக்கினா நல்லது. கோர்ட்டுக்கு போகிறதும் அப்புறம் டைவர்ஸ் பண்ணுறதும் அப்புறம் தள்ளி விடுறது தான் டைவர்ஸ் தான். அதெல்லாம் செய்கிறது அடுக்காதது, வேதத்துக்கு புறம்பானது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதெல்லாம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனைவியோ கணவனையோ தள்ளிவிடவே கூடாது. அதே மாதிரி தான் முதிர் வயதில் தள்ளி விடுவாங்க. சிலர் தள்ளி போய் ஹோமில் சேர்த்துடுவாங்க, எல்லாம் ரோட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க. உடம்பு சரியில்லைனாலும் சரி என்ன ஒன்று நம்மளுக்கும் அந்த கதி தான் வரும். நம்ம முதியோர்களை எப்படி நம்ம பார்க்குறோமோ, நமக்கு முன்னாடி மூத்தவர்களை எப்படி நம்ம கனம் பண்ணுறோமோ நமக்கு அந்த கனம் தான் வரும். நீ எதை அளக்குறையோ அந்த அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும் இல்லையா? நீ நினைக்கிறது தான் உனக்கு நடக்கும். நீ எப்படி ட்ரீட் பண்ணுறியோ அப்படி தான் உனக்கும் கர்த்தர் அது செய்வார், கட்டாயமாக செய்வார். ஏன்னா முதியோர்களை கனம் பண்ணுன்றாரு. நரைச்ச முடி இருக்கிறவங்கள பார்த்தா முதிர் வயதில் எழுந்திரிச்சு நில்லுன்றாரு, கனம் பண்ணுன்றாரு. அப்படி இருக்கும்போது நம்மளை கொண்டு போய் அவங்கள முதியோர்களுக்கு தள்ளுறதும் ரோட்டில் போய் தள்ளுறதும் இதெல்லாம் இருக்கும்போது பயங்கரமான பாவம். அது பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. உண்மை கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக மாட்டாங்க. ரெண்டாவது, மனசாட்சியோடு நடந்துக்கணும். நமக்கு நல் மனசாட்சி கட்டாயம் வேணும். நல் மனசாட்சி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது எப்போவுமே. அந்த மாதிரி அதே தான் ஒவ்வொரு காரியங்களும் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம தள்ளிவிடக்கூடாது. சிலர் சகோதரி தள்ளி விட்டுருவாங்க, சிலர் ஊழியக்காரில் தள்ளி விட்டுருவாங்க, சிலர் போதகரில் தள்ளி விடுவாங்க, சிலர் மேய்ப்பரில் தள்ளி விடுவாங்க, சிலர் சொந்தக்காரங்களை வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஆடுவாங்க. இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. இதெல்லாம் தேவன் விரும்புகிறதே இல்லை. எதையுமே விரும்புது. நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், கெட்ட சவகாசங்கள், அப்புறமா இறுதியத்தில் இருக்கிற திருக்கும் அழுக்கும் கேடுகள், இதுதான் நம்ம தள்ளி வைக்கணும் ஒழிய நம்மளை விட்டுட்டு இந்த மிச்சத்தில் நம்ம தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கூடவே இருக்கிற அந்த அழுக்கு கரைகள் திரைகள் அதெல்லாம் தான் நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகி தள்ளி விடணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்த்து ஓடணும். நம்மளோட ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். பந்தய பொருளை நம்ம லக்காக வச்சுக்கிட்டு ஓடணும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. சரிங்களா? அது நம்ம எப்போவுமே நமக்கு மனசில் வச்சுக்கணும். நம்ம எந்த காரியத்தையும் நமக்கு யோசனையோடு நடக்கணும், யோசனையோடு செய்யணும், தேவ சுத்தத்தின்படி செய்யணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் தள்ளிவிடுதலையும் செய்யவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். என் சித்தத்தின்படி செய்யணும். ஒவ்வொரு காரியமும் நம்ம ஆண்டவரை கேட்டு தான் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமா, அப்பா நான் இதை செய்ய போகிறேன், நான் செய்வா அப்படின்னு கேட்கணும். கேட்டு தான் செஞ்சாங்க. அந்த பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி ஆண்டவரை கேட்டு தான் செஞ்சாங்க. இது செய்யட்டுமா அது செய்யட்டுமான்னு. புதிய ஏற்பாட்லேயும் அந்த திராட்சரசம் குறையும் போது மரியாதை செய்தாங்க. போய் தம்பி மகன்கிட்ட ஏசப்பாட்டை கேட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க வேலைக்காரங்களுக்கு. அது மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் கேட்கணும். கேட்கும்போது தேவ ஆலோசனையை பெற்று நம்ம செய்யும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். நம்ம பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரே காரணம் என்னென்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆண்டவருடன் ஐக்கியமாக இருக்கும் நேசிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ தேவ சுத்தத்தை நாடி அவருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம செய்வோம். கர்த்தர் தாமே இதை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.